உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையில குடும்பத்தில் பெருக கடவுது. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, மகிமையின் தேவனே, இயேசுவின் நாமத்தினால் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஜெபத்தை கேட்கிற உங்கள் வசனத்தை கேட்கிற தேவனுடைய ஆண்டவரே அப்பா, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் கர்த்தர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எல்லா காரியங்களையும் நீர் செவ்வை பண்ணும்படியாய் ஆண்டவரே, கோணலானவர்களை செவ்வைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா தடைகளையும் ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே உபத்திரவ ஆண்டவரே வழிகளையும் கர்த்தர் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். நாம் வாசிக்கலாம் இந்த நாளிலே 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 12:12. அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லாவிதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே. நாம் அப்போஸ்தலர்களை வசனத்தில் பார்க்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்த பிரம்மாண்டமான அதிசயங்கள், அவர்களோடு கூட செய்த அந்த அற்புதங்கள் நமக்கு ஆச்சரியமா இருக்கும் இல்லையா? ஆமென். இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமையை பரிபூர்ணமாய் அவர்களுடைய வாழ்க்கையில அவர்களுடைய ஊழியத்தில் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம மனசு எவ்வளவு சந்தோஷப்படும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலையும் அதே வல்லமை வரணும்னு நம்ம விரும்புவோம் இல்லையா? ஆமென். இப்படி அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில ஆமென் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை உங்களுக்கும் எனக்கும் அவர் ஆமென் வெளிப்படுத்த சித்தமுள்ளவராயிருக்கிறார். என்ன அந்த ஒரு விசேஷமான காரியம் தெரியுங்களா? அப்போஸ்தலர்களுக்குள்ள இருந்த அந்த விசேஷமான ஒரு தன்மை என்ன தெரியுங்களா? நம்ம வாசிப்போம். அதில் வாசிக்கப்பட்ட இந்த 2 கொரிந்தியர் 12:12 வாசிப்போம். அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும், அவர்கள் வாழ்க்கையில ஒரு எல்லா விதத்திலையும் அவங்க எப்படி இருந்தாங்க? பொறுமையா இருந்தாங்க என்பதை ஆண்டவர் காட்டி கொடுக்கிறார் பாருங்க. நீங்களும் நானும் அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில இருந்த வல்லமையை பார்க்கிறோம். ஆனா பரலோகத்தின் தேவனானவர் அவர்கள் வாழ்க்கையில அவர்கள் ஊழியத்தில் அவர்களோடு கூட இருந்த பொறுமையை ஆண்டவர் ஆமென் ஹல்லேலூயா அதை நேசித்தார் பாருங்க. அவங்க வல்லமையா மாத்திரம் செயல்படலை, அவங்க பொறுமையோடு கூட தன்னுடைய அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்ந்து முடிச்சாங்க தேவ பிள்ளைய. இந்த நேரத்தில் ஆமென் கர்த்தர் இந்த காரியத்தை உங்களிடத்துல இருந்து எதிர்பார்க்கிறார். உங்க வாழ்க்கையில நீங்க பொறுமையா இருக்கும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க பொறுமையா இருக்கும்போது என்ன நடக்குது தெரியுங்களா? உங்களோட வாழ்க்கையில நீங்க போற பாதையில பொறுமையா இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்காக செயல்படுவார். அல்லேலூயா. வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 6:4. மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும். அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் காட்டி கொடுக்கிற காரியம் பாருங்க. மிகுந்த பொறுமையிலும், அவங்க பொறுமை எப்படி இருந்தது? அது மிகுதியா இருந்தது பாருங்க. கொஞ்ச நேரம் மாத்திரம் பொறுமையா இல்லை. நம்ம சொல்லுவோம் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் முடியலன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி அவங்க சொல்லலை. அவங்க அவங்க வாழ்க்கையில அவங்களுடைய பொறுமை அது மிகுதியா இருந்தது. எல்லா சூழ்நிலையும் இருந்தது. எப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க இருந்தாங்க? உபத்திரவங்களில, நெருக்கங்களில, இடுக்கண்களில. தேவ பிள்ளையே, இதே காரியத்தை இதே பொறுமையை ஆண்டவர் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். உங்க வாழ்க்கையில உபத்திரவங்கள் மத்தியில, நெருக்கங்கள் மத்தியில, இடுக்கண்கள் மத்தியில, ஆபீஸ்ல உங்க வாழ்க்கையில மனுஷர்களால் வர நெருக்கங்கள், அவர்களால் ஏற்படுகிற எல்லாவித உபத்திரவங்களிலும் கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுங்களா? பொறுமையாயிரு. தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செயல்பட ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து கேட்கிற காரியம் பொறுமை. அல்லேலூயா. அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில இந்த அவங்க பொறுமையா இருந்த பட்சத்துல தான் அவர் வல்லமையான காரியங்களை நடப்பித்தார். அதிசயங்களும் அற்புதங்களும் எதோடு கூட செயல்பட்டது தெரியுங்களா? அவர்களோடு கூட இருந்த பொறுமையோடு கூட செயல்பட்டது. இதே பொறுமை உங்க வாழ்க்கையில நீங்க காத்து கொள்ளும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில தேவன் அதிசயங்களோடு அற்புதங்களோடு நடத்தின தேவன் உங்க வாழ்க்கையிலும் அதே போல அற்புதங்களும் அதிசயங்களும் நடத்த அவர் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். இந்த காரியங்கள் அதிசயங்களும் அற்புதங்களும் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னா தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நீங்க பொறுமையா இருக்கணும். ஹல்லேலூயா.
இன்னும் ஒரு காரியத்தை நம்ம வாசிப்போம். ஆமென். லூக்கா 21:17 நம்ம கவனிப்போமா? லூக்கா 21:17 என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். 18 ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. 21:19 உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். இங்கே பாருங்க, இந்த 3 வசனத்திலும் லூக்கா 21 நம்ம கவனிக்கும் போது ஆண்டவர் காட்டி கொடுக்குற ஒரு காரியம், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நீங்கள் உண்மையாக இருப்பீங்க இல்லையா? நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உண்மையாக இருப்பீங்க, உங்கள் சொந்த பந்தத்தில் நீங்கள் வித்தியாசமாக இருப்பீங்க, உண்மையாக இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு என்ன வரும்? அவருக்காக உண்மையாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்ன வரும்? உபத்திரவம் வரும். அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கையில் இது இயல்பாகவே நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு காரியம். ஆகவே தான் ஆண்டவர் முன்பாகவே இதை நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இதை காட்டி கொடுக்குறார். என் நாமத்து நிமித்தம் உங்களை பகைப்பாங்க, என் நாமத்து நிமித்தம் உனக்கு கஷ்டம் வரும், நீ உண்மையாக இருக்கிறது நிமித்தம் உனக்கு பாடு வரும். ஆனால் ஒன்றை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கன்னு ஆண்டவர் காட்டி கொடுங்க. என்ன தெரியுங்களா? ஆமென். எந்த மனுஷனா உங்களை அசைக்க முடியாது தேவ பிள்ளைய. ஆண்டவருடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறபடினால எந்த மனுஷனாலும் உங்களுக்கு எந்த சேதமும் வராது. அல்லேலூயா. உங்கள் தலைமுடி ஒன்று கூட அது கீழே விழாது அவருடைய அனுமதி இல்லாமல். ஆகவே ஆண்டவர் பலத்த பாதுகாப்பில் நீங்கள் இருக்கீங்க. மனுஷர்களால் ஏற்படுகிற அந்த நெருக்கங்களையும் துன்பங்களையும் நீங்கள் பயந்து போகாதீங்க. அவர்களை போல நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? செயல்படக்கூடாது தேவ பிள்ளைய. பொறுமையை நீங்கள் காத்து கொள்ளணும். ஆண்டவர் அதை தான் சொல்கிறார். நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்கள், ஆண்டவர் செயல்படுறதை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் பொறுமையாக இருந்து பாருங்கள், கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். கர்த்தர் உங்களுக்காக அவர் என்ன பண்ணுவார்? ஆமென், காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இதை தான் நம்ம யாத்திராகமத்தில் பார்க்கிறோம். என்ன? நீங்கள் சும்மா இருப்பீர்கள், ஆமென், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் சமாதானமாக இருங்க. அந்த சும்மா இருப்பீங்கன்ற வார்த்தை அது ஆங்கிலத்தில் பார்க்கும்போது சமாதானமாக இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னோடு பேசுகிற ஒரு காரியம், உன் துன்ப பாதையில், உன் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்படுகிற அந்த கஷ்ட பாதையில், மனுஷர்களால் ஏற்படுகிற நெருக்கங்களில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற ஒரு காரியம், சமாதானமாயிரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அல்லேலூயா. ஆமென். ஆகவே கர்த்தர் செயல்பட நீங்கள் ஆசையாக இருக்கீங்களா? ஆமென். அப்போ பொறுமையாக இருங்க, அவர் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட போகிறார். அல்லேலூயா. ஆமென். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போமா? லூக்கா 8:15 நம்ம வாசிப்போம். லூக்கா 8:15 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்போ பாருங்க, வசனத்தை ஆண்டவர் கொடுக்க கொடுக்க, உங்களோடு பேச பேச, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வாக்கு தத்துவம், அவர் உங்களுக்கு உறுதியாய் அளித்த அந்த வாக்கு தத்துவத்தை நீங்கள் காத்து கொள்ளும் பொழுது, நீங்கள் இந்த பொறுமையை காத்து கொள்ளும் போது என்ன நடக்கும் தெரியுங்களா? உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வசனம் அது வளர்ந்து மிகுந்த கனிகளை கொடுக்கும். பாருங்க, ஆண்டவர் உங்களுக்குள்ள விதைக்கிற அந்த வசனங்கள் அது பலனை கொடுக்க நீங்கள் பொறுமையாக இருக்கணும்னு விரும்புகிறார். அவருடைய வசனம், உங்களுக்குள்ள இருக்கிற வசனம் அது வெறுமையாய் திரும்பாதுன்னு ஆண்டவர் சொல்றார். உங்களுக்குள்ள இருக்கிற வசனம் அது மிகுந்த பலனை கொடுக்கணும் என்பதை ஆண்டவர் உங்களிடத்துல நினைப்பூட்டுகிறார். தேவ பிள்ளைய, உனக்குள்ள அவருடைய வசனம் இருக்கு, உனக்குள்ள ஆண்டவருடைய வல்லமுள்ள வசனம் இருக்கு, பொறுமையா இரு, கர்த்தர் உனக்காக அவர் செயல்படுவார். அவருடைய வசனத்தினால உனக்காக அவர் செயல்படுவார். வல்லமுள்ள வசனம் உங்க வாழ்க்கையில அது மிகுந்த பலனை கொண்டு வரும். தேவ பிள்ளைய, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போமா? கர்த்தருடைய காரியத்தை. ஆமென். சங்கீதம் 86:15 நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 86:15 ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமுள்ள தேவன். இந்த பொறுமை யாருடைய குணாதிசயம் தெரியுங்களா? இது கர்த்தருடைய குணாதிசயம். அல்லேலூயா. கர்த்தருடைய காரியம் இது பொறுமை. இந்த ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற பொறுமை அது அவர்கிட்ட இருக்கு. இது கர்த்தருடைய காரியம். அவரை போல ஆண்டவர் உங்ககிட்ட அவர் இந்த காரியத்தை எதிர்பார்க்கிறார். என்னது? பொறுமை. ஆண்டவர் ஆண்டவர் தகப்பன் எப்படி இருக்கிறாரோ அது போல தானே அந்த தகப்பன் பிள்ளைங்க இருக்கணும்னு ஆசைப்படுவார். அதே போல தான் அவர் பொறுமையாக இருப்பது போல அவர்கிட்ட இருக்கிற அந்த பொறுமையை பிள்ளைகளாகிய உங்ககிட்ட அது காணப்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த நீடிய பொறுமை உங்கள் வாழ்க்கையில் அதை நீங்கள் நீடிய பொறுமையோடு இருக்கும் பொழுது
ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்கும். என்ன தெரியுங்களா? உங்களுக்கும் எனக்கும் என்ன சந்தோஷம் தெரியுங்களா? நான் பொறுமையாக இருக்கிறது என் அப்பாவை போல, என்னுடைய ரட்சகர் போல, இயேசுவை போல நான் பொறுமையாக இருக்கிறேன். அல்லேலூயா. என்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு வரும் பாருங்க. அல்லேலூயா. உங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்கா? பொறுமையாக நான் பொறுமையாக இருப்பது என் ஆண்டவரை போல நானும் பொறுமையாக இருக்கிறேன்ற சந்தோஷம் உங்களுக்கு வரும் பாருங்க. அல்லேலூயா. ஆகவே கர்த்தரை போல வாழ்வது, நம் பரலோக தகப்பன் போல வாழ்வது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. சொல்லுவோமா? ஆகவே இந்த தன்மையை ஆண்டவர் உங்களிடத்துல அவர் கேட்கிறார். வாசிக்கலாமா? இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். ஏசாயா 48:9 நம்ம கவனிப்போம். ஏசாயா 48:9. என் நாமத்தின் நிமித்தம் என் கோபத்தை நிறுத்தி வைத்தேன், உன்னை சங்கரிக்காதபடிக்கு நான் என் புகழ்ச்சி நிமித்தம் உன்மேல் பொறுமையாயிருப்பேன். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் நாமத்தின் நிமித்தம் ஆண்டவர் என்ன பண்ணாராம்? கோபத்தை நிறுத்தி வைத்தாராம். பாருங்க, இந்த காரியம் எங்க நடந்தது தெரியுங்களா? உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நடந்தது பாருங்க. ஒரு காலத்துல இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு காட்டி கொடுக்கும்போது நான் நினைச்ச காரியம் என்ன தெரியுங்களா? நான் நினைச்ச காரியம், பாவத்துல இருக்கும் பொழுது நம்ம யாருடைய அடிமையா இருந்திருக்கிறோம். வசனம் சொல்லுது, பாவம் செய்கிறவங்க பிசாசுக்கு அடிமையா இருக்கிறாங்க பாருங்க. ஆகவே நம்ம பாவத்துல நம்ம வாழ்க்கையில நம்ம மனம் திரும்பாத அந்த காலகட்டத்துல, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத காலகட்டத்துல நீங்களும் நானும் யார் கீழே இருந்தோம்? பிசாசு கீழே இருந்தோம். அவன் நமக்கு எஜமானா ஒரு காலத்துல இருந்தான். அது யோசிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு காட்டி கொடுத்த அந்த நேரத்துல, நீ பாவத்துல இருக்கும்பொழுது சத்ருவானவன், பிசாசானவன் உன் ஜீவனை எடுக்காதபடிக்கு நான் உன்னை பாதுகாத்தேன் ஆண்டவர் சொல்றார். அததான் இந்த வசனத்துல ஆண்டவர் நமக்கு காட்டி கொடுக்கிறார். என் நாமத்தின் நிமித்தம் என் கோபத்தை நிறுத்தி வைத்தேன், உன்னை சங்கரிக்காதபடிக்கு. ஹல்லேலூயா. பிசாசு உங்களை அழிக்காதபடிக்கு, உங்க வாழ்க்கையில நீங்க பாவத்துல இருந்த அந்த நாட்கள்ல கூட ஆண்டவர் பிசாசு உங்களை அழிக்காதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாத்திருந்தார். தேவ பிள்ளைய அவ்வளவு பொறுமையா இருந்தார். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பொறுமையா இருந்தார் பாருங்க. யோசிச்சு பார்ப்போமா? ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பொறுமையா இருந்திருக்கிறார் இல்லையா? நீங்க பாவம் செய்யும் போது பிசாசு அழிக்கும்படியா விட்டு கொடுக்காம அவர் பொறுமையா இருந்து உங்களை ரட்சித்தார் இல்லையா? அந்த பொறுமையை இந்த நாட்கள்ல உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. தேவன் உங்க வாழ்க்கையில பொறுமையா இருந்ததுனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே அதே பொறுமை நீங்களும் உங்க வாழ்க்கையில நீங்க செயல்படுத்தும் பொழுது, பொறுமையா இருக்கும்போது இன்னும் நிறைவான சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் அதை தான் இந்த நேரத்தில் உங்களோடு அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே கர்த்தர் இந்த நாளில நீங்க பொறுமையா இருக்கும்போது அவர் உங்களுக்காக செயல்படுவார் என்பது தான் ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவசரப்படாதீங்க, பொறுமையா இருந்து கர்த்தர் உங்களோடு இருந்து செயல்படுவதை பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. அன்பின் பரலோக தகப்பனே, வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா, எல்லா சூழ்நிலைகளையும் நெருக்கத்தின் மத்தியில ஆண்டவரே அப்பா, துன்ப நேரத்துல அவசரப்பட்டு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே தகப்பனே பதறி ஆண்டவரே அப்பா தவறான முடிவுகள் எடுத்து ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்து போன ஆண்டவரே வாழ்க்கையில மீண்டுமாய் தகப்பன் நீர் ஆண்டவரே ஒரு புது பலனை கொடுத்து பொறுமையாய் இருந்து இருக்க ஆண்டவரே அப்பா கிருபை தந்து ஆண்டவரே உம்முடைய வல்லமை அவர்கள் வாழ்க்கையில செயல்படும்படியாய் அவர்கள் காத்திருக்கிற ஒரு பலன கிருபையை நீங்க தரும்படியாய் ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினால் ஆண்டவரே அப்பா இந்த ஜெபத்தை வசனத்தை கேட்கிறோட வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் உம்முடைய ஆண்டவரே ஆசீர்வாதம் வரட்டும் அப்பா. இழந்து போன நன்மைகள், இழந்து போன ஆசீர்வாதம் ஆண்டவரே திரும்பமாய் ஆண்டவரே அப்பா பெற்றுக்கொள்ளுகிற வல்லமை இயேசுவின் நாமத்தினால் இவர்கள் மீது வருவதாக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.